பாருங்க, இன்னைக்கு பாறை மீன் தான், கம்மா பாறை மீன். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி மசால் தடவி நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். சரியான டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். பாருங்க, மீனை நல்லா சுரண்டி குடல்ல எடுத்து சுத்தமாக்கியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. சுத்தம் பண்ணி வச்சிருக்க பாறை மீனை பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுன்னு சூப்பராக இருக்குது. இது நல்லா ஆழமாக கீறி விட்டுக்கிறேன். அப்போ தான் மசாலா நம்மளுக்கு நல்லா உள்ளே சார்ந்து பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இதுக்குள்ளே மசாலா சாரும்போது அப்படியே பொரிக்கிறதுக்கு பொன்னிறமாக வரும். உள்ள மசாலா சாரும்போது பிச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறோன்ற வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே பச்சை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க. அடாடாடாடா, மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள்,
மல்லித்தூள் சேர்த்துக்குருவோம், சீரகத்தூள், மிளகுத்தூள், மசாலா உதிராமல் இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நைஸாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு லெமன் சேர்த்துக்குருவோம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம், சுத்தமான நல்ல எண்ணெய் சேர்த்துக்குருவோம். மீனுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மீன் மசாலா வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். அப்போ தான் மீனில் வந்து உதிராது. இப்போ மீனில் நம்ம மசாலாவை தடவிக்கிறலாம். நல்லா பாருங்கள், நம்ம கீறி விட்டுருக்கிறதுலாம் மசாலாவை நல்லா உள்ளே செலுத்தி விட்டுறணும். பாருங்கள், மீனில் நான் வந்து மசாலா இப்படி தடவி வச்சுக்கிறேன். மீன் நமக்கு அரை மணி நேரம் ஊறிக்கிறலாம் மசாலாவில். மீன் பொரிக்க சட்டி வச்சுக்கலாம். பயங்கரமாக அடிக்குது. மீன் பொரிக்க சுத்தமான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை மணி நேரம் மசாலாவில் ஊறின மீனை சேர்த்துக்கலாம். மீனை திருப்பி வச்சுக்கலாம். தீ வந்து கம்மியாக தான் எரியணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே சமைச்சிங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு எறிங்க. அதிகமாக தீ வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கறிகிடும், உள்ளே வேகாது மீன். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மீன் எப்படி உடையாமல் சூப்பராக வருதுன்னு பாருங்கள். மசாலா எல்லாமே சூப்பராக வந்து அருமையாக இருக்குது. கம்மா பாறை மீன் பொரிச்சா சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம்.
மீன் சூப்பராக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட். இதே மாதிரி உங்கள் வீட்டில் பாறை மீன் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி மசாலா கலந்து தடவி அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடுங்க. கம்மண்டு பாறை மீன் வறுவல் ரெடி. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் மீனோடு வச்சு சாப்பிடும்போது ருசியாக செம்ம. எல்லோரும் மறக்காமல் நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. பாய். அடுத்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம்.